ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள், இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தனை பண்ணலாம். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் விதி நாமினே நமஸ்தே सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्यता देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसरी गौरा भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नश्च प्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं पद्मानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரங்கரை பிரார்த்திக்கிறேன். நம ஓம் விஷ்ணு பாதாய் கிருஷ்ண பிரசா புத்திரேஷி கஸ்வாமி நிதி நாம நம்ம ஆச்சாரிய பதாய் நித்தா கிருபா பிரதாய் கௌர கதா தாமதாய் நகரக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இன்று இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. இப்ப காண்டம் 4 அத்தியாயம் 2 பதம் இன்னைக்கு 27 படிக்கணும் இல்லையா? 27 தானே மதுச்சு இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரெடியா எல்லாரும்? படிக்கலாமா? படிக்கலாம். அது ஒண்ணு நேத்து பார்த்தோம் நம்ம. என்ன அப்படின்னா இப்ப எல்லாம் தக்ஷன் வந்து சாபம் விடுறது, அதுதான் பாத்துக்கிட்டு வர்றோம். அதனால என்ன ஆகுது, இந்த திரும்ப எதிர் சாபம் யாரு விடுறா? நந்தியம் பெருமான் வந்து திரும்ப சாபம் விடுறாரு. அப்போ அங்க இருக்கிற அந்தணர்களுக்கும் சாபம் விடுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, அந்தணர்கள் கற்பது, அவங்க அந்தணர்களோட வேலையை வேதம் படிப்பாங்க. அப்ப கற்பது, நோன்பு செய்யறது, தவம் செய்யறது, இதெல்லாம் வந்து வெறும் உடலை பேணுவதற்காகவே ஆகட்டும் அப்படின்னா என்ன, எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்? பலன் தரும் செயல்கள், இது செஞ்சா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு இந்த கர்மகாண்ட செயல்களாக மாறட்டும். அப்ப ஆத்ம ஞானமே கிடைக்காது, இது மிகப்பெரிய சாபம், அப்படி கொடுத்துடுறாரு அப்படின்னு பார்த்தோம். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரித்து அறிய தெரியாதவர்களாகவே இருக்க முடியும். ஏன்னா பகுத்தறிவு, இப்ப மனிதனா பிறந்தா நம்ம பகுத்தறிவு தான் முக்கியமானது. மனிதர்களையும்
இந்த விலங்குகளை எது ஒண்ணு பிரிக்குதோ அந்த பகுத்தறிவு அவங்களுக்கு 6வது அறிவு இருக்கு. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது. அந்த விஷய ஞானமே அவங்களுக்கு வராம போகட்டும்னு சாபமிடுறாரு. அப்படியே அப்படி அது ஒண்ணு. உடலை பேணுவதற்காக பொருள் தேடி என்ன ஆகணும்? வீடு வீடா போய் யாசிக்கணும். இறந்து வாழ்வாயாக, இறந்து பிழைக்கட்டும் என பிச்சை எடுத்து சாப்பிடுங்க. அப்படிதான் நீங்க பிழைப்பீங்கன்னு சொல்லி ஒரேடியா சாபம் கொடுத்துட்றாரு. இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது? அந்த அதாதோ பிரிஞ்ச சிங்காசா. இந்த நமக்கு நான் யாரு? பகவானுக்கு எனக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நான் எப்படி சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? எப்படி அந்த அபிதேய நான் அந்த ப்ராசஸ் பண்ணணும்? அதோட பிரயோஜனமான பிரேமை எப்படி அடையிறது? இந்த ஞானமே வரல அப்படின்னா, அவன் என்ன செய்வான்? அந்த ஆன்மீக குருவை அணுக முடியாது, சத்சங்கம் கிடைக்காது, சத்சங்கட்ட போய் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற நினைப்பே வராம கர்ம காண்டத்திலே உழண்டு கொண்டு பிறப்பு மாதஜனிக்கு சொன்னாங்க அழகா. பிறப்பிறப்பு சர்க்கத்திலேயே சக்கரத்திலேயே மாட்டிக்குவான். அது மிகப்பெரிய கொடுமையான சாபம் அப்படிங்கிறது இங்க விவரிக்கப்படுகிறது. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? அபராதம் பண்ணக்கூடாது, கோபம் கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். சிவபெருமான் என்ன பண்ணாரு? மிகச்சிறந்த வைஷ்ணவர். அவர் இந்த மாதிரி யாராவது சமைச்சா எதிர் சாபம் பண்ணியிருக்க முடியும். அந்த அளவுக்கு உயர்ந்தவரா இருந்தாரு. ஆனால் பெருந்தன்மையின் காரணமாக, அந்த வைஷ்ணவ நடத்தையின் காரணமாக அவர் என்ன பண்ணாரு? பொறுமையாக இருந்தார், அமைதி காத்தார், திரும்பி சாபம் இடல, சாம இருந்தாரு. இதெல்லாம் நமக்கான பாடங்கள். 27 போலாம். மொத்தச்சு நம்ம இது பாகவத பிரார்த்தனை பண்ணிடலாம். அத நான் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். மொழிபெயர்ப்பு யாராச்சும் ஒருத்தர் மாத்தி மாத்தி படிங்க. அப்புறம் இந்த வார்த்தைகள் நமக்கு பரிச்சயம் ஆனது அப்புறம் எல்லாருமே படிக்கலாம். சரியா? பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராபி பீயூஷா சர்வ வேதைக்க சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாத்ய சர்வ லோகைக்க திருக்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபு கலித்வந்தோதித ஆதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்திதா பரமானந்த பாட்டாய பிரேம வர்ஷி அக்ஷராயதே சர்வதா சர்வ சேவ்யாய ஸ்ரீகிருஷ்ணாய நமோஸ்துமே மதேக பந்து மச்சங்கின் மக்குனோ மன்மனாதன மன்னிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது ததாயின் நதினோ சாத்தாக்கரா ஆனா முஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத்கந்தயோஸ்புரக. தமிழ்ல மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஓ ஸ்ரீமத் பாகவதமே, அனைத்து வேத சாஸ்திரங்களின் பொருள்களில் இருந்து கலக்கப்பட்ட அமிர்தமே, அனைத்து வேதங்களின் மிக முக்கியமான தெய்வீக பழமே, அனைத்து ஆன்மீக தத்துவ முடிவுகளின் ரத்தினங்களால் வளப்படுத்தப்பட்டவரே, உலக மக்கள் அனைவருக்கும் ஆன்மீக பார்வையை வழங்குபவரே, ஓ வைஷ்ணவ பக்தர்களின் உயிர் மூச்சே, ஓ பிரபுவே, கலியுகத்தின் இருளை போக்க எழுந்த சூரியன் நீரே, நம்மிடையே திரும்பி வந்த கிருஷ்ணர் நீங்களே. மத்தாச்சி அது 1 2 இருக்கு. யாரா படிக்கிறாங்களா கேளுங்க மத்தாச்சி. மூணாவது. நான் இன்னைக்கு படிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் அது உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. திரும்ப சொல்றேன். ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைத்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி துண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாக்கும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். சனாதன கோஸ்வாமி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. இப்போ 27 படிக்கலாம்.
तस्यैवं वदत शापं श्रुत्वा द्विजा पुनाय वै बृहप्रत्यसृजत् சாபம் பிரம்ம தண்டம் துரத்தியம். மொழிபெயர்ப்பு. பரம்பரை அந்தணர்கள் அனைவரும் நந்திய பெரும்பானால் இவ்வாறு சபிக்கப்பட்டதை கண்ட பிருகு முனிவர் சிவபெருமானின் அடியவர்களை கடுமையான அந்தன சாபத்தினால் கண்டித்தார். பொருள் அரைச்சு படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்க மாதாஜி. படிங்க மாதாஜி. அல்லது அந்தணனின் சாபம் என்பதற்கு பிரத்திய என்னும் சொல் இங்கு குறிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தணனின் சாபமானது மிகவும் கடுமையானதாகும். ஆகையினால் அது அதாவது கடக்க முடியாதது. பகவத்கீதையில் பகவான் இயற்கையின் விதிகள் எவ்வாறு கடக்க முடியதோ அதோபோல் அந்தனின் சாபமும் கடக்க முடியாததாகும் என்கிறார். பகவத்கீதை மேலும் பௌதீக உலகில் சாபமோ வரமோ எல்லாம் பௌதீக படைப்புகளே என்றும் கூறுகிறது. சைத்தன்ய சரிதாமிருதம் பௌதீக உலகில் ஏற்றுக்கொள்ளப்படும். சாபமாயினும் அல்லது வரமாயினும் இரண்டும் ஒரே தன்மையன. ஏனென்றால் இரண்டுமே உலகில் சார்ந்தன என்று உறுதி செய்கின்றது. இத்தகைய மாசுக்களில் இருந்து வெளியேற விரும்புவன் பகவத்கீதை பரிந்துரைக்கும் முதற் கடவுளை அடைக்கலம் புக வேண்டும். பகவத்கீதை மாம் ஏவ ஏ பிரபத்தேந்தே மாயாம் ஏதாம் தரத்தே தே அனைத்தும் பௌதீக சாபங்களையும் வரங்களையும் கடந்து பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை சரண் புகுந்து அவ்வுன்னத நிலையினிலே நிலைத்து இருப்பது சிறந்த வழியாகும். கிருஷ்ணரை சரண் புகுந்தோன் எப்போதும் சஞ்சலமற்றவனாக இருக்கிறான். அவர்கள் யாரையும் சபிக்கவில்லை, யாராலும் சபிக்கப்படுவதும் இல்லை. அது மனவாசகம் கடந்த ஒரு உன்னதமான நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. இதுல பொருளுரையில பிரபுவத் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வரம் சாபம் ரெண்டுமே இந்த உலகத்துல ஒண்ணு கிடையாதுட்டாரு. இப்ப பாருங்க, பரம்பரை அந்தணர்கள் அனைவரும் அந்தியம் பெரும்பானால் இவ்வாறு சபிப்பதை கண்டு பரம்பரை அம்பம்னா எதை சொல்லப்படுது? இந்த குரு பரம்பரையின் மூலம் வந்து சரியா சாஸ்திர ஞானத்தை படித்து தீட்சை வாங்கி உள்ள வந்த பிராமணர்கள் அல்லாம சும்மா நான் இந்த கம்யூனிட்டியில இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தில் நான் பிறந்த, எங்க அப்பா பிராமணன் நானும் பிராமணன், அப்படி அப்படி வருவாங்க இல்லையா, அததான் இங்க குறிப்பிட்டாரு. அவ பரம்பரை அந்தணர்கள் அனைவரும் நந்திய பெரும்பானால் இவ்வாறு சபிப்பைப்பட்டதை கண்டு பிருகு முனிவர் சிவபெருமானின் அடியவர்களை கடுமையான அந்தன சாபத்தினால் கண்டித்தார். இங்க இந்த மாதிரி சாபம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி பிருகு முனிவர் என்ன செய்யறாரு? கண்டிக்கிறாரு. அதுக்கு பொருளுரையில என்ன எழுதுறாரு நம்ம பிரபுபாதர்? இது ரொம்ப முக்கியம். பிரபுபாதரோட பாகவதம் படிச்சாலும் பிரபுபாதரோட மூடு என்ன, அவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வெளிவந்து முக்கியமான விஷயத்த அது நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா ஒண்ணு தாழ்ந்ததா இருக்கும், இன்னொன்னு மத்தியமம் அப்படின்னா இன்னொன்னு உத்தமமான விஷயங்கள். அது மாதிரி மிகப்பெரிய சிறந்த உத்தமமான விஷயத்த பத்தி பிரபுபாதர் இங்க விளக்குறாரு எப்பவுமே. அப்ப பிரபாதர் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து மகாபாகவதர். அவர் என்ன சொல்றாரு? அவர் அதுக்கு அழுத்துரைப்பாரு. கருத்துல தானே எழுத மாட்டார். சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கன்ஃபர்மேஷன் வேற கொடுப்பாரு. இது சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில, இதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணப்படுதுன்னு சில கோட்டிங் கொடுப்பாங்க, ரெஃபரன்ஸுமோ. அது மூலமா நமக்கு இதை வந்து உறுதிப்படுத்துவார். இங்க பாருங்க, பிரம்ம தண்டம் அல்லது அந்தணனின் சாபம் என்பதற்கு துரத்திய என்னும் சொல்லி இங்கு குறிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவா வந்து அந்தணனோட சாபம் வந்து ரொம்ப கடுமையானதுதான். அதனால அது துரத்திய என்ற வார்த்தை சொல்றாங்க. அதாவது அது அந்த அந்த சாபத்துல இருந்து நம்ம மீண்டு வரவே முடியாது, கடக்க முடியாதது. ஆனா பகவத்கீதை பகவான் என்ன சொல்றாரு? அத வந்து சொல்றாங்க, இயற்கை விதிகள் எவ்வாறு கடக்க முடியாததோ அது போல அந்தணனின் சாபமும் கடக்க முடியாதது. நம்ம வந்து இயற்கை சட்டம் அது வந்து நம்ம ரஜகுணம், தமோ குணம், சத்துவகுணம் இதுக்கு உள்பட்டு நம்ம அப்படியே சுத்திக்கிட்டே வருவோம்னு சொல்லி படிக்கிறோம். அது வந்து கடக்க முடியாதது. ஆனா அது கடக்கவே முடியாம போயிடுமா? அதுக்கா பகவத்கீதை பாகவதம் இவ்வளவு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? இது கடக்க முடியாதது, ஆனால் என்னை சரணை தவள் இதை எளிதில் கிடைக்கலாம் அப்படி சொன்னாரா இல்லையா பகவத்கீதையில? சைத்தன்ய சரிதாமிருதம் பௌதிக உலகில் ஏற்றுக்கொள்ளப்படும் சாபமாக இருந்தாலும்
வரமா இருந்தாலும் ரெண்டும் ஒரே தன்மை உடையது. சாபமோ வரமோ எல்லாம் பௌதிக படைப்பு தான். அது இங்க உள்ள விஷயம்தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. அதனால இதை என்ன செய்யலாம்? தைவீகேஷா குணமமி குணமயி மம மாயா துரத்தியா. அது எளிது, கடக்கிறது கஷ்டம்தான். ஆனா என்னது? மாம் ஏவையே பிரபத்தியந்தே பிரபத்தி, என்னை சரணடைந்தவர் மாயா மேகம் தரந்தித்தே. இதை எளிதில் கடக்கலாம் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு வழி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப பகவத்கீதை மூலமா நம்ம சரணடை சரணடைகிறாங்களே, எப்படி சரணடைறது தெரியல. இப்ப சைத்திர மகாபிரபு வந்து சரணடைவது ஈஸி. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் என்ன சொல்றாரு? விளைச்சவர்களாக இருந்தாலும், நாயை உண்ணும் குலத்தில் பிறந்த சண்டாளனாக இருந்தாலும் ஹரிநாமத்தை சொல்லி அந்த 4 ரெகுலேட்டரி கட்டுப்பாட்டு விதிகளை நம்ம மது மாது மாமிசம் புலால் உழுவது இதெல்லாம் விட்டுட்டு சரணடைஞ்சா அப்படின்னா மிக சிறந்த ஆன்மீக குருவாக ஆகலாம். பெரிய குருவாவே ஆகலாம், அந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? பார்த்திருக்கோம் நம்ம எத்தனையோ பல பல கதைகளை படிச்சிருக்கோம். ராமாயணம், வால்மீகி ராமாயணத்துல இது வால்மீகி எழுதினாரு. அவரோட முன்னாடி என்ன, இஸ் எ வெரி ஹண்டர். பிடிச்சி எல்லாரையும் வந்து வேட்டையாடி வேட்டையாடி குத்துயிரும் கொலையுருமா இருக்கும்போது அதை பார்த்து ரசிக்கிறது, வேட்டையாடி அப்படிதான் இருந்தாரு. ஆனா மிகச்சிறந்த ஒரு பக்தரான நாரதரின் சங்கம் அவருக்கு கிடைச்சதுனால என்ன ஆனாரு? மிகப்பெரிய ராமாயணம் எழுதுற அளவுக்கு பெரியவராயிட்டாரு. அவருக்கு அந்த வார்த்தை ராமா ராமான்னு சொல்லு, உன் பாவம் எல்லாம் போயிடுது, இதுல இருந்து வெளியே வா, என்ன இப்படி பண்ற அப்படி சொல்லி அவர் மனசெல்லாம் அப்படியே வந்து வலிக்குது. நம்ம ஒரு வைஷ்ணவன் வந்து ஒருத்தன் வந்து இப்படி விழுந்து கிடக்கான், அவனுக்கு புரியாம இருக்கான், இந்த சாபத்திலிருந்து மீள முடியாம கிடக்கானே, இவனுக்கு அறியாமையில இருக்கானேன்னு அவங்களுக்கு மனசெல்லாம் துடிக்கும். அதனால அவர் வந்து அந்த கருணை, அபார கருணை, என்ன சொல்றாங்க, அபார கருணைனால கம்பேஷன், அந்த கம்பேஷன்னால என்ன செய்யறாங்க? அவங்க வந்து இதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ சொல்லு ராமா ராமான்னு. அதெல்லாம் எனக்கு வராது சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி. சரி தெரியாது, வேற என்னதான் தெரியும்? நான் நல்லா கொலை பண்ணுவேன். ஓ ஆமா, கொலையா? ஓ அதுக்கு ஹிந்தியில மாறு, மாறா மாறான கொலை 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 மாறு டாலா ஒரு பாட்டு பாடுவோம். அப்ப என்ன பண்ண, அவனை கொல்றேன், கொல்லு கொல்லு அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது? அப்ப சரி பரவாயில்ல அப்படியாச்சும் சொல்லு. எதோ இன்டெலிஜென்ட் வைஷ்ணவா அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த வைஷ்ணவர் என்ன செய்யறாரு? உனக்கு மாறதானே வருது, பரவாயில்ல அதை கட 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 சொல்லு, மாறா 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 ராமா 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 ராமான்னு வந்துட்டு நீ அப்படி மாற்றி சொன்னால் கூட பகவான் என்னை நீ சரணடைந்து விட்டாயடா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாராம். அப்ப எந்த அளவுக்கு அந்த வார்த்தை ஒசியானது. அப்ப ஏன் நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாது? இதுதான் நம்ம பாகவதம் படிக்கும்போது முன்னாடி ஒருத்தவங்க எப்படி இருந்தாங்க, அந்த பழைய வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலம் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தார்கள். அப்ப நாமளும் இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளும் இதபடி உயரலாம் அப்படிங்கிற கற்கத்துக்கு தான் பாகவதம். அப்ப இது பாருங்க, இதுலயும் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லிட்டாரு, மமமாயா துரத்தியா துரத்தியா கடப்பதற்கு கஷ்டம், ஆனால் என்னை சரணடை எளிவது எளிமை. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அப்ப வந்து ஒரு வீட்டு எஜமானன் இருக்காரு. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய் இருக்கு. அது பஃபூங்கும், யாராச்சும் வந்தாங்க பஃபூங்கும். உள்ளே போக முடியாது. நம்ம சொந்தக்காரங்களா இருப்போம். அந்த அந்த வீட்டு ஓனருக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நண்பர் வர்றாரு. இதை பார்த்து புஷ்புங்குது. அவங்க உள்ளே போக முடியுமா? என்றே போக முடியாது. பார்த்தாலே பயமா இருக்கும். ஐயோ சாமி கடிச்சு போதுன்னா வீட்டுக்கு வரல அப்படிமோ. அப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த நாயை வந்து டே ஜிம்மி சும்மா இருன்னு கூட சொல்ல மாட்டாரு. ஒரு பார்வை பார்ப்பாரு. அது என்ன செய்யும்? அப்படியே அப்படியே அடங்கி சர்வ நாடி ஒடுக்கி போயிடும், ஒரு வழி விடும், அவர் பாட்டுக்கு உள்ள போவாரு. இப்ப வந்து அந்த மாயை, அந்த நாய் மாதிரி, அந்த நாய் தான் அந்த மாயைக்கு அதை ஒப்பிடுது. அது எப்படி வந்து புங்குது, வாசல்ல உள்ளே வழி விடல, அது போல மாயை வந்து கிருஷ்ணர் கிட்ட போறதுக்கு வழி விடாமல் நிற்கும். ஆனா நம்ம எஜமானான கிருஷ்ணர் வந்து நம்ம ராமா கிருஷ்ணா கோவிந்தன்னு சொல்லி என் கிட்டக்க என்ன நண்பன் வர்றேன்டா, நம்பேண்டா, அவன் வர்றான்டா அப்படிங்கும் போது என்ன ஆகுது? அவர் ஒரு பார்வை பார்ப்பாரு. கடக்க முடியாததுதான், கஷ்டம்தான். அந்த மாயை நாய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் எஜமானன் ஒரு பார்வை பார்த்தால் சர்வ நாடியும் அடங்கி ஒடுங்கி நாய் வழிவிடுவது போல் மாயை வழிவிடும். அப்ப எளிதில் கடக்கலாம். அப்ப நம்ம ஹரிநாம சொல்லலாமா? இதைத்தான் நம்ம இதுல இருந்து சொல்றோம். யாராச்சும் என்ன திட்டாண்டா, என்னை வந்து அப்படின்னா அவன் பெருசா நீ ரொம்ப நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருந்துட போறது இல்ல. அவன் புடிச்ச திட்டிட்டு நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு யாராவது நம்மள திட்டினாலும் அது ஒண்ணும் ஆக போறது இல்ல. பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பிரபாகர். அப்ப யாராச்சும் நம்ம திட்டினா நம்ம பேசாம இருக்கலாமா? இதுல இருந்து இருக்கலாம் பாடம் மாதா. இருக்கலாம். இப்ப இதுதான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம திரும்ப திரும்ப மனசுல நிறைச்சு பார்க்கணும்.
பாகவதம் படிக்கிறது கிடையாது. சிந்தனை அறிவின் மூலமாக பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். பாகவதம் அறிவின் மூலமாக கற்கப்படுகிறது. ஹரிராம சொல்றோம் அப்படின்னா அது மனதில் உள்ள விஷயங்கள் வெளியே இருமையெல்லாம் வெளியே போயிடுது, அசுத்தங்கள் வெளியேறுகிறது. பாகவதம் படிக்கும்போது நம் புத்தி கூர்மையாக்கிறது. என் புத்தியால் என்னை வழிபடுகிறான், அறிவால் என்னை வழிபடுகிறான். அப்ப நம்ம அறிவை யூஸ் பண்ணி இதை நம்ம திரும்ப திரும்ப சிந்தனையை இடும் பொழுது ராமான்னு சொன்னா எல்லாம் போயிடுங்கிறானே, இவன் என்னை திட்டாண்டா ஊங்கிற வேண்டிய வேலையே கிடையாது. கவலையே பட வேண்டிய இல்ல. தீரான்னு வரும் பாருங்க பின்னாடி, அதுக்கு அது ஒரு அர்த்தம் சொல்றாரு. ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஸ்லோகா. நீ வர்றதெல்லாம் மேலோட்டம் படிச்ச சாபமா இருக்கிறேன், இவன் திட்டிக்கிறான் அடிச்சுக்கிறான். பட் பிரபாதரோட பொருளுரை படிக்கும் போது நம்ம குருசீட பரம்பரை மூலமாக நம்ம படிக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு அது தெரிய வரும். இப்ப பாருங்கன்னா என்ன சொல்ல வருது, அப்ப யாராவது என்ன திட்டானா அதுவும் இந்த உலகத்தை சார்ந்தது, ஒண்ணும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. யாராவது ஐயோ ரொம்ப நல்லா இருப்பான்னு வாழ்த்திட்டாலும் அதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதனால இன்னும் நன்மை இல்லை, பெசாம கடை. ஆனா என்ன செய்யி, ராமா கிருஷ்ணா கோவிந்தன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, ஏன் அப்படி கத்திட்டு கிடக்க, சும்மா இரு அப்படிம்பாங்க. அது போல நாம எப்பவுமே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி ஆடி பாடி கொண்டாடும் பொழுது அதுதான் சரணடைகிறது. இப்படி சொல்ல 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 கிருஷ்ணரை சரணடைய இந்த எளிதில் கடக்கலாம். எப்ப பாரு இந்த உடனடியாக எளிதுன்ற வார்த்தை கிருஷ்ணன் பிரபாதர் எழுதிட்டே இருப்பாரு. எளிதில் கடக்கலாம். அப்ப என்ன ஆகுது, அனைத்து பௌதிக சாபங்களையும் வரங்களையும் கடந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுல இருந்து வெளியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், உன்னத நிலையிலேயே இருந்து நிலைத்து இருப்பதற்கு சிறந்த வழி. அப்ப சாபமும் நம்மள ஒண்ணும் பண்ணாது, அவங்க பெருசா ஆசீர்வாதம் பண்ணாலும் அதுவும் ஒண்ணும் பண்ணாது. ஆனா கிருஷ்ணரன் சரணடைஞ்சா அவருக்கு எல்லாம் அறிந்தவர், எல்லா நற்குணங்களையும் தன்னகத்தை கொண்டவர், மங்களங்கரை நிரம்பியவர், 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக வைத்திருப்பவர். அவர்கிட்ட மரம் வாங்கிட்டோம்னா எல்லாமே பழிக்கு இனிமையா இருக்கும். அப்ப கிருஷ்ணரை சரண் புகுந்தோன் எப்போதும் சஞ்சலமற்றவனாக இருக்கிறான். இது பியூட்டிஃபுல் பாயிண்ட். தீரான்னு படிச்சிருப்போம். எங்க தீரா படிச்சோம்? அது என்ன வார்த்தை, அர்த்தம் தெரியுதா யாருக்காவது? யாரும் சொல்றீங்களா, முயற்சி பண்றீங்களா? நிதான புத்தி, நிதான புத்தி உடையவர்கள்னு வரும். நிதான புத்தி உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது பெருசா ஒரு ரொம்ப சக்சஸ் அப்படின்னு வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் இப்படி ஆட மாட்டான், அப்படியே தோல்வி இருந்தாலும் அப்படியே ஒண்ணும் கவலைப்பட மாட்டான். நான் சோச்சதி நான் காங்ஷதி, அதுவும் ஒரு பிரம்ம பூய பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி அப்படின்னு படிப்போம் இல்லையா 18.54. அது போல அவன் பெருசா கவலைப்படுறதும் பண்ணாது, எதையும் அடையணும்னு விரும்ப மாட்டான். தீரா அவன் என்ன செய்வான், நிதான புத்தியா இருப்பான். ஏதாவது வரம் வந்தாலும் சரி, ஓகே இது கிருஷ்ணஸ்மர்சி, ஓகே. சாபமா, சரி அடுத்த லெவல்ல என்ன கூட்டிட்டு போறாரு, எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, நான் பாஸ் ஆகணும். அப்ப கூட கொஞ்சம் பகவத்கீதை படிப்பான், பாகவதம் படிப்பான், சத்சங்கம் படிப்பான், பிரசாதம் எடுத்து அப்புறம் அடுத்தவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பான். இது மாதிரி ஞானத்தை அடுத்தவர்கள் சொல்லி தருவாங்க. இப்படிதான் இருப்பாங்க. அதனால என்ன, சஞ்சலம் இல்லை. ஒரு சாபம் வந்துச்சுன்னா அஷிஷோ நான் என்ன ஆயிடுவனும் அப்படியும் போதுதான் சஞ்சலம் வருது. அப்ப இதன் விளைவா நம்ம கோபம் வருது, அவங்கள சபிக்க இவங்கள சபிக்க சண்டை அது கிடையாது. அப்ப எவ்வளவு அமைதியா இருப்பதற்கான வழியை தான் பகவத்கீதை பாகவதம் பாகவதர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. பாகவதம் படிக்கணுமா வேண்டாமா, தொடர்ந்து வரணுமா வர வேண்டாமா, நித்தியம் பாகவத சேவையா தினம் தினம் பண்ணணும். ஏன் அப்படின்னா காரியம் நடத்தணும். அதுல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இப்படி இது மாதிரி நிறைய கூடு பாம்போட தலை இருக்கும், இது மேல குதிப்பாரு, இது அடங்கும், இப்ப இங்க இது தூக்கிக்கும், இன்னொன்னு அது அடங்கும், இது தூக்கிக்கும், இப்படி ஏன் அப்படி காட்டுறாரு, அந்த மாதிரி நம்ம மனசு இந்த ஒரு குணம் குறைஞ்சிச்சு இன்னொன்னு தலை தூக்கிட்டு வந்து இன்னொன்னு வரும் இப்படியே இருக்கும். பகவான் அதான் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சக்க சக்க சக்கன்னு குதிச்சு எல்லா தலையும் இனிஷியேஷன் கொடுத்துடுறாரு. அவரோட திருநாமத்தை விட்டு அதுல வச்சிடுறாரு. இனிஷியேட்டட் டிவோட்டி என்ன ஆவான், விஷப்பல்லை எடுத்தவன், அவனால் எந்த கெடுதலும் யாருக்கும் வராது. அப்ப அந்த ராகமா அந்த இவனும் அப்படிதான், காளிங்கனுக்கும் அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் எதுவும் ஆகாது. அப்ப சத்சங்கத்துல இருக்கும்போது அவர்கள் விஷமற்றவர்கள், பகவானை பத்தி சொல்லி தருவாங்க. அப்ப நம்ம அவங்களை கேட்டு 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 கிருஷ்ணரை அடைவது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுவே வெளியில இருந்தோம், ஏன் அப்படின்னா அவர்கள் அசத்சங்கமா இருக்கிறார்கள். அவங்களால நமக்கு சாபமும் வரமும் ஒன்னும் ஆகாது. இதே நீ கிருஷ்ணரை நான் பண்ணி சரண் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால இனிமையா இருக்க முடியும், சஞ்சலம் இல்லாதவர்களாக ஆவார்கள்னு சொல்லப்படுது. மனம் வாசகம் கடந்து இது ஒரு உன்னதமான நிலை. இந்த சாதாரணமா நம்ம மனசுல
இதுவான்னு நினைப்பு இல்லாம ஒரு இனிமையான விஷயத்துக்கு வர முடியும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஒண்டர்ஃபுல்லா இருக்குல்ல. மாதாஜி கொஞ்சம் இதுல எக்ஸிட் ஏதாவது என்ட்ரி ஆயிப்போமா? எக்ஸிட் ஆயிட்டு என்ட்ரி ஆயிப்போமா? மாதாஜி எக்ஸிட் ஆயிட்டு என்ட்ரி டைம் ஆயிப்போமா ஆயிட்டா? மாதாஜி? ஆக போகுது. நம்ம பண்ணலாம் அடுத்த பண்ணலாம் பண்ணலாம். ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயா நம்ம படிச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸிட் என்ட்ரி மட்டும் பண்ணிக்கலாம். கரெக்ட். சூப்பர் மாதாஜி, சூப்பர் மாதாஜி. பண்ணுங்க ஹரிபோல். தேங்க்யூ. எல்லாரும் இதே ஐடியில திரும்ப வந்துருங்க. நேத்து அது மாதிரி கிளவரா இருந்தீங்க. ஹரிபோல்.